सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय चांदिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख सौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतन स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமண யஜ்ஞத்தில் நாம சொல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நாம சொல்கிறவங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? மெயினாக வாக்கு அடக்கம் வேணும். நாம சொல்கிறத தவிர மற்ற விஷயங்களை பேசுறதை தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. நாம சொல்கிறத சமயத்தை தவிர மற்ற நேரத்தில் மௌனமாக இருக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இவைகளில் ஈடுபடக்கூடாது. இப்போ சில விஷயங்கள் நம்ம பக்கம் நியாயப்படுத்தி சொல்கிறதுக்கு, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாக்குவாதம் பண்ணுவாங்க சில பேர். நியாயம் இருக்குது நம்ம பக்கன்றது ஒரு தடவை சொல்லலாம், அது எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காட்டி விட்டுரு. பகவானுக்கு தெரியுமா இல்லையா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு? அப்போ எதுக்கு விதண்டாவாதம்? தேவையில்லை. அவங்க விதண்டாவாதம் பண்ணால் பண்ணி போட்டோம், வாக்குவாதம் பண்ணால் பண்ணி போட்டோம். அபாண்டமாக நம்மளை பழி போட்டோம். எதனா பேசிக்கிட்டோம் உடனே நம்மளுக்கு போங்கின்னு வந்து நம்ம என்ன பண்ணோம், கத்த ஆரம்பிச்சிடும், வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கூடவே கூடாது. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை ஒரு தடவை மெல்லிய குரலில் அழகாக சொல்லி பார்க்கலாம். அது எடுத்துக்கல, அங்கே ஈடுபடலை அப்படின்னா அங்கே அப்புறமா நீ என்ன தான் மெல்லிய குரலில் சொல்கிறத விட்டு நீ அதிர்ந்து பேசினாலும் என்ன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எடுபடாது. நம்ம பக்கம் நியாயம் எடுபடாத ஒரு சபையில் நம்ம பேசக்கூடாது. பேசினா பிரயோஜனம் இல்லை. உன் பக்கம் இருக்கிற நியாயம் ராமருக்கு தெரியுமா தெரியாதா? நீ ராமநாமம் சொல்கிற இல்லையா, அவள் தான் அது பார்த்துக்கும், ராமநாமம் பார்த்துக்கும். அதனால் வாக்கு அடக்கணும், ரொம்ப ரொம்ப வாக்கு அடக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ருச்சிகரமான பொருள்களை நிறைய சாப்பிட்றத தவிர்க்கணும். ரெண்டு விஷயத்துலையும் வாக்கு அடக்கணும். நாக்கு அடக்கணும், வாக்கு அடக்கணும். வாக்கு அடக்கிறது பேச்சை தவிர்க்கணும், நாக்கு ருசியை தவிர்க்கணும் கண்டிப்பாக. என்னமோ வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோமா அவ்வளோதான். அதுவும் சுலபமாக ஜீரணமாக்கக்கூடிய உணவாக, பசை உணவாக சாப்பிட்டோமா அவ்வளோதான். அதோட யார் கட்டிடணும். அப்போது நம்ம எதுவும் பேசலைன்னா, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசலைன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நம்மளுக்கு அதிகமாக சோதனைகள் வராதா, கஷ்டம் வராதா, நம்மளை ஏறி மிச்சிடுவாங்களே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ராமநாமா எதுக்கு தான் சொல்கிறீங்க? ராமநாமா முழுசாக நம்மளை பாதுகாக்கும். புரியுதுங்களா? நம்ம சக்திக்கு மீறிய சோதனைகள் வராது. ராமநாமா சொல்கிறவங்களும் சொல்கிறேன், நம்ம சக்திக்கு மீறிய சோதனைகள் வராது. நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சோதனைகள் கஷ்டங்கள் வரும். அது கூட ராமநாமம் பார்த்துக்கும், அந்த கஷ்டங்களும் வராதபடி. அது போக போக ராமநாமம் சொன்னவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். அதே சமயத்தில் உடலில் வயிற்றில் மலத்தை சேர்க்கக்கூடாது. மலத்தை கழிச்சிடணும். அடிக்கடி மலம் வர மாதிரி இருந்தால் உடனே போய் கழிச்சிடணும். அதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கூடாது. அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னா நீ நினச்ச போது போனால் வராது. ஆமாம், மலத்தை மட்டும் ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது. வயிற்றில் உடனே மலம் வர மாதிரி இருந்தால் உடனே கழிச்சிடணும் போய். அது ஒரு கடன், கழிச்சிடணும். அப்போ தான் உடம்பு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். மலம் கழிக்கலன்னு சொன்னால் மலச்சிக்கல் பல சிக்கலும் உண்டாகிடும். முட்டிக்கால் தட்டும், எழுந்துக்க முடியாது, சோம்பேத்தனம் உண்டாகும், ஆலசியம் உண்டாகும், தூக்கம் மந்தமாக இருக்கும், உடம்புல துச்சி பட்சி எதுவும் செய்ய முடியாது, சுறுசுறுப்பு இருக்காது. இந்த மந்தத்தனமெல்லாம் இதனால மலச்சிக்கலால் மலம் சரியாக கழிக்காதனால உண்டாகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அதனால் முட்டிக்கால் தட்டுது, கை கால் வலிக்குது, சோம்பல் இருக்குது,
எந்த காரியத்தையும் ஒரு சுறுசுறுப்பாக செய்ய முடியல. தமோகுணம் எதனால் வந்து மலச்சிக்கல், அந்தளவுக்கு மலம் சேர்ந்து போயிருக்குன்னு அர்த்தம். அந்த மலத்தை ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது வயிற்றில். உடனே மலத்தை கழிச்சிடணும். எப்படியாவது எதையாவது சாப்பிட்டு ஏதாவது கடுக்காக என்ன சொல்கிறாங்களே, எதெல்லாம் பண்ணி மலத்தை கழிச்சிடும் முதல்ல. அவ்வளோதான், உடம்பு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அவ்வளோதான். மலம் வர மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 3 தடவை மழை வர மாதிரி இருந்தால், 4 தடவை மழை வர மாதிரி இருந்தால் உடனே போயிடணும். நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமாம், மலத்தை கழிக்காதனால தான் நிறைய நோய்களே உண்டாகுது. கேஸ் ஃபார்ம் ஆகுது உடம்புல. கேஸ் ஃபார்ம் ஆகி பல பிரச்சனைகளை உண்டாக்கிடுது. அதனால் உடனே மலத்தை ஸ்டாக் பண்ணாமல் உடனே கழிச்சிடணும். ஸ்டாக் பண்ணாமல் கழிச்சிடணும். உடனே வர மாதிரி இருந்தால் உடனே போயிடணும். ஒரு நாளைக்கு 4 தடவை வர மாதிரி இருந்தாலும் 4 தடவை போயிடு. உடம்பு ஃப்ரெஷ் ஆகிடும். உடனே அதுதான் அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன் தான் வீட்டுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ நாமா சொல்லு. நாமா சொன்னால் உடம்பு உஷ்ணமாகும் கண்டிப்பாக. ராமநாமா சொன்னால் கண்டிப்பாக உடம்பு உஷ்ணமாகும். நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும். இல்லை வச்சிங்களேன், எனக்கு அப்படி தான் ஆச்சு. நாமா நிறைய சொல்லிகிட்டே இருந்தேன். மூக்கில் ரத்தம் வந்துச்சு. என்னாச்சு? மூக்கில் ரத்தம் வந்துடுது. என்னடா மூக்கில் பொல ரத்தம் வருதுன்னு பார்த்தா, நிறைய நாமா சொல்ல வந்து உடம்பு ஹீட் ஆகுது. ஹீட் ஆனோடனே மூக்கில் ரத்தம் வந்துச்சு. உடனே ஒரு மாத்தாச்சிகள் ஒரு மாமிகளுக்கு கேட்டேன் ஃபோன் பண்ணி. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் ஹாஸ்பிட்டலும் போகல, எங்கேயும் போகல. எனக்கு புரிஞ்சிச்சு, நிறைய நாமா சொன்னோம், ஹீட் ஆகி போச்சுன்னு. அப்புறம் தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு அப்புறமா நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு. அதனால் அப்படிலாம் பகவான் நம்மளுக்கு பெரிய பெரிய நோயெல்லாம் பகவான் உண்டாக்க மாட்டான் நம்ம உடம்புல. நீ ராமநாமா சொல்கிறேன்னா நாமத்தினாலே ஒரு நோய் போகும், அது தெரியுமா? நீ நாமா சொன்னாவே ஜுரம், வயிற்று வலி, தலைவலி எல்லாமே பிபி, சுகர் எல்லாமே நாமத்தினால கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் இது நம்புறதில்ல. நாமத்தினாலே எல்லா பிபி சுகரும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எதுக்கு தான் நாமம்? சிவன ஸ்மிருதி. அப்போ சிவன் பிராஷ் சொல்கிறாங்களே, அது சிவனருடைய ஐடியாவில் வந்தது தான் அது. அந்த லேகியம், சிவன லேகியம்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவன் பிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேகியம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. அதெல்லாம் பழைய காலத்தில் அந்த வெள்ளை டப்பாவில் வரும், சாப்பிட்டுக்கிறோம் அந்த லேகியம். அது சிவன மகரிஷியால் செய்யப்பட்டல அந்த மூலிகை. அது அந்த ஐடியாவில் செய்த மூலிகைங்க. அது இப்போ அப்புறமா ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ நமக்கு தெரியாது. அதனால் சிவன் பிராஷ்னு வருது இல்லையா அது. அப்போது வைத்திய சாஸ்திரம் சிவன ஸ்மிருதியிலே என்ன சொல்லியிருக்கு? ராமநாமா தான் ரொம்ப சிறந்தது, எல்லா நோய்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சிவன ஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு. அப்படியே அது இதோட வேறு என்ன ஒன்றும் பிரமாணம்? அதே போல் காத்தியாயன ஸ்மிருதியில் எவ்வளோ வைத்திய சாஸ்திரங்களும் ராமநாம மகிமை சொல்லியிருக்கு. வள்ளலாரே ராமநாமத்துடைய பெருமை சொல்லியிருக்கார். வள்ளலாரே என்னென்னா, அவரே சில பத்தியங்கள்லாம் இருந்தார். அப்போ சொல்கிறது, அப்போ என்னென்னா ராமநாமம் ரொம்ப வசத்தின்னு வள்ளலாரே சொல்லியிருக்கார். ராமநாமத்தை பற்றி பாடியிருக்கார் வள்ளலாரே. அது மாதிரி நிறைய மகாத்மாக்கள்லாம் வைத்திய சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க, சித்தர்கள்லாம் பாடலாம் கூட இந்த ராமநாமத்துடைய பெருமையை பாடிக்கிறாங்க சித்தர்கள்லாம். இந்த ராமநாமம் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிவிடும் நம்மளை நோய்கள்லாம் வராதபடி காப்பாற்றும். அப்படியேப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியை சிரஞ்சீவியாக வாழ வைக்கிறது இல்லையா ராமநாமம். அப்படியேப்பட்ட எவ்வளோ பேர் நீண்ட ஆயுஷாக வாழ்ந்தவங்க ராமநாமத்தை சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ராமன்னு சொல்லும்போது வாய் திறந்து மூடுறோம் இல்லையா, அது ஒரு பிராணாயாம பயிற்சி ஆகிட்டு தான். நல்லா ராம்னா உள்ள பிராணம் அடங்கும், பிராணம் கண்ட்ரோலுக்கு வந்துடும், நல்லா புஷ்டி உண்டு பண்ணும். அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. ரான்றது அக்னி பீஜன்னு சொல்லுவாங்க. ரான்றது இந்த அக்னியை கிளப்பி விட்டுரும், அதனால் உஷ்ணம் அதிகமாகும் உடம்பு. மான்றது என்னென்னா குளிர்ச்சி உண்டு பண்ணும். ரான்றது அக்னி பீஜம். மகான்றது என்னென்னா நம்மளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். ரான்னும் போது நம்ம பாவங்கள்லாம் வெளியே போயிடுமா. மான் மூடும் போது என்னென்னா போன பாவம் திரும்பி வராத மாதிரி பாதுகாக்குமா அந்த மான் சொல்லும்போது. இப்படிலாம் நிறைய இருக்குது. இந்த ராமநாமத்துக்குரிய விஷயங்களே ரகசியங்களே நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்போ ராமான்னு சொல்கிறதுனால எல்லாமே அடங்கிது, எல்லா பாவங்களும். ரான்னு சொல்லும்போது பாவம் போயிடுது. மான்னு சொல்கிறது போன பாவம் திரும்பி வராமல் பாதுகாக்குது. அதே சொல்ல மற்ற பாவங்களும் உள்ளே வராமல் தடுக்குது மான்னு சொல்லும்போது. அப்போது ரான்றது என்னென்னா
மூலஸ்தானம், அதாவது மூலாதாரம். மான்றது என்னென்னா சகசிராரம், உச்சந்தலையில் இருக்கிற சகசிராரம். குண்டலினி சக்தியும் தன்னாலே எழும்புமா. ராமநாமம் சொன்னால் ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டே இருந்தால் குண்டலினி சக்தி நமக்குள்ளே தன்னாலே எழும்புமா. அப்படிப்பட்ட கீழ்முகமாக இருக்கக்கூடிய சக்தியானவள் மேல்முகமாக திரும்பி இடைகளை பிங்களை வழியாக பிரம்மாந்திரம் போய் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குண்டலினி தீட்சைலாம் தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ராமநாமம் சொன்னாவே அந்த குண்டலினி சக்தி எழும்பும். அப்படிப்பட்ட ஆன்மீக சக்தி தூண்டப்பட்டுச்சுன்னா அது பிறகு நீ பௌதிக விஷயத்தில் என்ன தான் உன்னை பந்தப்படுத்த நினச்சாலும் பந்தப்படுத்த முடியாது. உன் என்னெல்லாம் ஆன்மீக விஷயத்தை நோக்கியே ஓடும். அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கோடி ரூபா பணம் கொடுக்குறனா கூட கோடி ரூபா அப்போதைக்கு ஆசைப்படுவேன். அந்த ஏன்னா ஜென்மாந்திர வாசனை இருக்குது இல்லையா, ஆசைப்படுற மாதிரி இருப்பேன். ஆனால் அடுத்த நிமிஷம் நீ ராமநாமத்தில் தான் போவேன், ராமாயண கதைகள் தான் போவேன். அந்த பக்தி விஷயத்துலேயே உன் மனசு பிரவர்த்திக்கும். ஏன்னா அதில் தான் ருச்சி உனக்கு அதிகமாக இருக்கும். ஒரு தடவை இந்த உணர்வுகள் அந்த ஆத்மாவை தட்டி எழுப்பிட்டான், அதுதான் வேலை செய்யும் பவராக. இந்த தேக பிரகிருதி வாசனைன்ற காமக்ரோதங்கள்லாம் லைட்டாக தான் வேலை செய்யும். அது சும்மா ஓவராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தில் வரவங்களுக்கு பார்த்தா அதிகமாக கோபம் வரும், அதிகமாக ஆசையும் வரும் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு. ஏன்னா பௌதிகவாதிகள் கூட அந்தளவு இருக்காது. ஏன்னா அதுதான் பரீட்சை. ஏன்னா உனக்கு அதாவது அணையிற தீபம் நல்லா எரிஞ்சு அணையன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அணைய போகுதுன்னு அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிற காமக்ரோதங்கள் வெளியே போக போகுது. அதனால தான் அதிகமாக உந்துதலை கொடுக்குது. ஆன்மீகத்தில் பார்த்தா ரொம்ப கோவப்படுறவங்க இருப்பாங்க. பார்த்திங்கன்னா பக்திக்கு வந்தால் கூட சரி, அது தியான யோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு அதிகமாக காமமும் வரும், அதிகமான கோபமும் கொந்தளிக்கும். ஏன் அதுன்னா அது அப்படி தான், அது அணைய போகுதுன்னு அர்த்தம். அந்த காமக்ரோதங்கள் சுத்தமாக அற்று போக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் அணையிற தீபம் நல்லா எரிஞ்சு அணையன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அடக்கத்துக்கான வழிகளை தேர்ந்தது பகவான் நாமத்தை நிறைய சொல்ல அப்போ அந்த காமம் மற்று போயிடும், கோபம் மற்று போயிடும், பணத்து மேலே உள்ள பேராசை உண்டாகாது. உலகத்துலேயே இந்த பணத்து மேலே உள்ள பேராசையில் தான் அப்படியே மயங்கிருக்கு. பணத்து மேலே உள்ள பேராசை மகாலோபகா, அந்த பேராசை தான் போட்டு ஆட்டி படைக்குது மனுஷனை இல்லையா கலியுகத்தில். ஆனால் அதெல்லாம் பகவான் நாமா சொல்கிறவங்கள பாதிக்காது. எந்த மாயால் ஆட்டி வைக்கப்பட்டு அந்த பணத்தாசை விட முடியாமல் அதனால் உறவுகளை வெறுத்துண்டு, உறவுகளை பகைச்சுண்டு, அப்பா கண்டா பிள்ளைக்காகல, கணவனை கண்டா மனைவிக்காகல, பண நிமித்தமாக. அதுவும் மெயினாக என்னென்னா நம்ம முன்னோர்களுடைய சொத்து நம்ம சம்பாதிச்சதுன்னா நம்ம தைரியமாக உரிமை கொண்டாட நம்ம அதில் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோருடைய சொத்தாக இருந்தால் அதுக்கு அண்ணன் தம்பி பாகம்லாம் பெரிய பெரிய சண்டையாகும். ஆமாம், அடி தடியில் கோர்ட்டு கேஸுன்னு பெருசாக ஆகும் சண்டை. ஏன்னா அந்த சொத்து அவ்வளோ பெரிய விஷயமாக தோணும் அவங்களுக்கு. ஆனால் பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு இது அல்ப அப்படின்னு தோணும், குப்பைன்னு தோணும். இது ஒரு குப்பை, இது ஒரு மண்ணாங்கட்டி சம்மம், இதெல்லாம் ஒரு பொருட்டா எனக்கு, இதெல்லாம் என்னது அது கூழாங்கல்லுக்கு, இது மண்ணாங்கட்டி லோஷ்டபஸ்மிருதம். சொத்துலாம் குப்பையாக தோணும் அவங்களுக்குலாம். அந்த சொத்து மேலே உள்ள ஆசைலாம் இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறாங்க, பேய் மாதிரி நாய் மாதிரி அலையிறாங்க இந்த உறவுகள் அப்படின்னு நினைக்க தோணும். எதனாலன்னா நம்ம முன்னோருடைய ப்ராப்பர்ட்டி, அதில் தான் பிரச்சனையே வரும். அது அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறாகும், அப்பா பிள்ளைக்குள்ளே தகராறாகும், கணவன் மனைவிக்குள்ளே தகராறாகும். நீ சம்பாதிச்சு தான், என் மாமனார் சம்பாதிச்சது உன் பிள்ளைங்களை சேரணும், என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், நீ என்ன வச்சு செலவு பண்ணுறது, அப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வந்த, அதனால் அந்த முன்னோருடைய சொத்து தானே, என்ன நீ சம்பாதிச்சு தான், அது எங்களுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு மனைவியே கூட சண்டை போடுவான். மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. புருஷங்காரன் கூட தைரியமாக செலவு பண்ண முடியாது, யார் அப்பா சொத்தே, அதுக்கு மனைவி சண்டை போடுவாள், அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க, எல்லாமே சண்டை. அதனால தான் முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டி இருந்தால் பிரச்சனை. இவன் சொந்த உழைப்பில் சம்பாதிச்சான்னா ஓரளவுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கும் ஃபேமிலியில் சண்டை வரும், குடும்பத்தில் தகராறு உண்டும், பிள்ளைகளுக்குள்ளே அப்பாக்களை, நீ சொத்துன அப்போ எதுக்கு என்ன பெற்றுக்குன்னு, எனக்கு செலவு பண்ணாமல், எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணினேன், எனக்கு செலவு பண்ணாமல் அப்படின்னு மனைவி கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. தன் சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கே இவ்வளோ போட்டி போகாமல் இருக்குது. ஏன்னா மகாலோப கலியுகத்திலேயே ராவணன் காலத்தில் காமம் ஓகே, கோபம் அதிகமாக இருந்தது ஓகே, பணப்பேராசை எங்கே ஆரம்பிச்சதுன்னா துரியோதன காலத்துலேயே பணப்பேராசை ஆரம்பிச்சிச்சு, அதாவது துவாபர யுகத்துடைய முடிவிலே. அப்புறமா கலியுகத்தில் மகாலோபம் அதிகமாக இருக்கும், பணத்து பேராசை. பணம் தான் பெருசாக, பணத்தை வச்சு தான் மனுஷனை எடை போடுறது.
அவன் நல்லவனா கெட்டவனானா பணத்தை வச்சு தான். பணம் இருக்கிறவன் நல்லவன், பணம் இல்லாதவன் கெட்டவன். சிம்பிளாக சொல்லப்போனால் அவள் தான். இன்றைக்கி அதான் பணம் பட்டம் பதவி புகழ் இவர்கள் உடையவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இன்றைக்கி காலகட்டத்தில். நீ பணம் இல்லைன்னா நீ பணத்துக்கு சமானம். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா துரியோதன காலத்திலே ஆரம்பிச்சது. அவன் பணத்துக்காக தானே, சொத்துக்காக தானே அலைஞ்சான் துரியோதனன். அந்த ராஜ்யம் வந்துடணும், ஐயோ அவங்க ராஜ்யத்தை உனக்கு பிறர் சொத்து அபகரிக்கணும், இந்திரவசத்தை அபகரிக்கணும் நினச்சி சூதாடினானே, அது அந்த காலத்துலேயே ஆரம்பிச்சிச்சு. துவாபரத்துடைய கடைசிலேயே களி ஆரம்பிச்சிச்சு அப்போவே. அதனால தான் பாண்டவர்கள்லாம் இனிமேட்டு களி ரொம்ப அதிகமான உடனே இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பகவானும் கிளம்பிட்டான். பகவான் இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு பாண்டவர்களும் கிளம்பிட்டாங்க. என்ன சே இதெல்லாம் அல்பம், இந்த பணத்தாசை, ஆமாம் சொத்தாசை அப்படின்றதெல்லாம் அப்படின்னு இதெல்லாம் வெறுத்தாங்க பாண்டவர்கள்லாம். இதெல்லாம் பிடிக்காது. அதனால தான் 5 கிராமங்கள் கொடுத்தா கூட நான் வாழ்ந்துடுறோம், 5 வீடு கொடுத்தா கூட வாழ்ந்துடுறோன்னு சொன்னாங்க. அப்படி அவர்கள் தான் பாகவதர்கள். பகவத் பக்தி பண்ணுறவங்க இதெல்லாம் வெறுப்பாங்க. இந்த பணத்தாசை பிடிச்சின்னு துரியோதனை மாதிரி திருதராஷ்டிர மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்கள இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த திருதராஷ்டிரனை நிறைய பார்க்கலாம். ஆமாம், எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அது ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களத்தில் தான் அதிகமாக பணத்தாசை அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அது நிறைய நான் பார்க்குறேன், சொல்கிறேன். பணம்னா உறவுகளை மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அது என்னென்னா பகவன் நாமா சொல்லும்போது, ராமநாமா சொல்லும்போது அது அற்று போயிடும். அந்த பணம் நம்ம கையில் இருந்தாவே அது சுமையாக தோணும். இதுக்காக எவ்வளோ போட்டியும். ஒன்றும் இல்லை, ஒரு எச்சாலிக்கு நாய்ங்கள்லாம் சண்டை போடும் தெரியுமா? குப்பையில் பார்த்துருக்கீங்களா? அந்த எச்சலில் சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடுக்கு அடிச்சிக்கும், நாயெல்லாம் அப்படியே கட்சிக்கும், ஒன்று கட்சிக்கும். அது மாதிரி எச்சலிக்கு ஆசைப்படுற நாய்கள் போல் இந்த உறவுகள்லாம் இந்த பணத்துக்காக அப்படி கோர்ட்டு கேஸு அடிச்சுப்பாங்க ஒருத்தர். பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி காக்கா கூட சண்டை போடும்போது எச்சலிக்கு லபலபலபல காக்கான்னு கத்தின்னு ஒரே அடிச்சுக்கும் பாருங்கள். அது மாதிரி இந்த அது ஒன்றும் இல்லை, அது ஒரு எச்சல் தான், நம்மளுக்கு அருவருக்கத்தக்கது. ஆனால் அதுக்கு தான் அந்த நாய்களுக்கு அந்த எச்சலில் போகிற சாப்பாடுக்கு அடிச்சுக்கும், ஒன்று கடிச்சிக்கும். அப்படியே அந்த நாய்ங்க அப்படி சண்டை போடும் குப்பைத்தொட்டில் போனால். இப்போல்லாம் அந்த குப்பைத்தொட்டி இல்லை, ஃபஸ்ட்லாம் சிமெண்ட்டில் குப்பைத்தொட்டி இருக்கும், பார்த்துருக்கேன். அந்த நாய்ங்க அப்படி அடிச்சிக்கும் அந்த குப்பைத்தொட்டிக்கு, அந்த எச்சலில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி நம்ம முன்னோர்கள் போட்ட பிச்சை தான் இந்த சொத்துக்கள்லாம். அதுக்கு இந்த உறவுகள் அடிச்சுப்பாங்க போகிறாங்க, அப்படி அடிச்சுப்பாங்க. அவ்வளோ பணம் பேராசை. உறவுகளை மறந்துடுவாங்க, உறவுகளை எதிரிகளாக நினைப்பாங்க. 3வது மனுஷன்லாம் உறவுகளாக நினைப்பாங்க, சொந்த அண்ணன் தம்பிகளையே எதிரிகளாக நினைப்பாங்க. இதெல்லாம் கலியினுடைய தோஷம். 5வது இடமா கொடுத்தது கலிக்கு. சொத்து, சுகம், பணம், தங்கம் இவைகள்லாம் 5வது இடம் கலி இருப்பிடம். விரோத பாவத்து வைரஞ்ச பஞ்சமம், விரோத பாவத்தை உண்டாகக்கூடிய 5வது இடமா அது பணம், சொத்து. அப்படி தான் நம்ம அண்ணன் தம்பிகளை துரோகம் பண்ணி மோசம் பண்ணி அந்த சொத்துக்களை அபகரித்து நல்லா வாழ்ந்துட்டாங்களாம் கேட்குறா. கிளேச ஆக்ரந்தஸ்ய தஸ்யைவ, அவர்கள் அதிகமான கிளேசங்கள் தான் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அசுர சுபாவம்னா புலன் திருப்தியை அபகரிக்க. அசுரர்கள் எப்படி அபகரித்து வாழ்வாங்களோ, இக கோரே கலோப்ராயோ ஜீவஸ்ச அசுரதாம் கதா. இந்த கோரமான கலியுகத்தில் பிராயோ அநேகமாக மனுஷர்கள்லாம் ஜீவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா அசுர சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்களாம். சரி, அந்த அசுர சுபாவம் உடையவர்கள் அசுரர்கள்லாம் எப்படின்னா மற்றவங்க சொத்தை அபகரித்து வாழ்றது தான் அசுர சுபாவம். அந்த அசுரர்கள்லாம் அப்படி தான் தேவலோகத்தெல்லாம் போய் அபகரிக்க பார்ப்பாங்க. இவள் எல்லாத்தையும் தான் அபகரித்து தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறது. சுயநலம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். தான் வாழ்ந்தால் போடுவோம், மற்றவங்க எப்போ எக்கெடு போனால் நம்மளுக்கு என்ன. இந்த சுயநலவாதிகள் தான் கலியுகத்தில் நிறைய காண கிடைக்கும். அப்போ என்ன சாதுக்கள்லாம் இவர்களை பார்த்து மாறிடுவாங்க. அவர்கள் சுயநலமாக இருக்கும்போது நான் ஏன் சுயநலமாக இருக்காது? சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன தான் பாகவதம் படித்தாலும் ராமாயணம் படித்தாலும் ராமநாமம் சொன்னாலும் அந்த புத்தி வந்துடும். இவர்களோடு சேர்ந்து நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்துடும். நாமளும் ஏன் சுயநலமாக இருக்கக்கூடாது? நானும் தரமாட்டேன். அவர்கள் சுயநலமாக யோசிக்கும் போது என் பக்கம் நியாயம் இருக்குது, அவங்க என்ன பாங்க அவங்க பக்கம் நியாயத்தை பேசுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து உழைச்சேன் இந்த வீட்டுக்காக, அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அதை பண்ணேன் இது பண்ணேன், அதனால் உனக்கு சொத்தில் சமபாகம் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் தான் கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து, அதனால் எனக்கு பேர் பாதி எனக்கு தான் வேணும், முக்கால்வாசி பாகம் உனக்கு கால்வாசி பாகம் தான் கொடுக்க முடியும். அப்படிலாம் சண்டை போகிறவங்க இருக்காங்க வீட்லேயே அண்ணன் தம்பிகள் உள்ள. ஏன்னா அந்த குடும்பத்துக்கான உழைச்சேன். அப்போ இவன் உழைச்சது கணக்கு சொல்லுவான். சொன்ன உடனே எனக்கு பாதி சொத்து வேணும்.
ஏன்னா நானும் தானே உழைச்சேன் அப்படின்ட்டு. இது மாதிரி தேவையில்லாத அஞ்ஞானத்தினால் உண்டாகக்கூடிய சண்டை தான் இந்த பேராசை, பணப்பேராசை. நியாயமாக சமமாக பாகம் பிரித்து போக மாட்டாங்க. அது நியாயமானதுன்னா எப்படி? பிரச்சனை செய்கிறோம் முன்னிடமே முடியாது. அது சண்டை பெருசாக தான் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏதோ ஒரு குடும்பம் 2 குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். இது உலகம் முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நாடுகளுக்கு நாடுகளே இன்றைக்கி சண்டை நடக்குது. எல்லை தகராறு, எவ்வளோ விஷயங்களில் போட்டி பொறாமை, இவைகளில் நாடுகளுக்கு நாடுகளே சண்டை நடக்குது. அப்போ மனுஷனுக்கு அப்போ குடும்பத்தில் நடக்காதா? எல்லா குடும்பத்துலேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. சொத்து தகராறு, நம்ம முன்னோருடைய சொத்துனா பெரிய பிரச்சனை, நம்ம சம்பாதிச்சதுன்னா கொஞ்சம் பிரச்சனை. அதுவே கொஞ்சம் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம சம்பாதிச்ச முழுவதும் மனைவி நம்மள மொத்தமாக கேட்பா. அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குன்னு பிக்கல் பிடுங்கல் இருக்கும் வீட்டிலே குடும்பத்துலேயே. அதையும் கொடுக்கல, ஏன் சார் நான் சம்பாதிச்சு அப்படின்னு இவன் சொன்னான்னா அவ்வளோதான், வேறு மாதிரி சண்டை இன்னும் ரகலை பெருசாகிடும். அதனால் பார்த்து தான் நடந்துக்கணும். என்ன பண்ணுறது, நம்ம அடிமையாகவும் போயிடக்கூடாது, அதே சமயத்தில் பார்த்து நம்ம செலவு பண்ணணும், அவ்வளோதான். அதனால் அதன் மேலே பட்டுதல் வர்றது தான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரைன்னா அந்த பணத்து மேலே உள்ள ஆசை வர்றது தான் பெஸ்ட்டு. அதான் நிம்மதி கொடுக்கும். அதுதான் 24 குருக்களில் 11 ஸ்கந்தத்தில் பாகவத்தில் வருதே, ஒரு பறவை அது என்ன பண்ணிச்சு, எங்கேயோ ஒரு மாம்சத்துண்டு கடிச்சிது. அந்த மாம்சத்துண்டு கடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பறவை என்ன பண்ண கவின் போச்சு. கவின் போனோடனே பின்னாடி பார்த்தா கான்னு காக்காக்கள் துரத்தின்னு வருது. எதுக்காக அந்த காக்கா துரத்தின்னு வருதுன்னா, அந்த பறவை வாயில் ஒரு சின்ன மாம்சத்துண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஆசைப்பட்டு. அப்போது பார்த்தா நம்மளெல்லாம் இதை துரத்தாதே, நம்மளை மதிக்காதே இந்த பறவைங்கள்லாம், இதெல்லாம் இப்படி நம்மளை பின்னாடி துரத்தின்னு நம்ம வாயில் இந்த மாம்சத்துண்டு இருக்கு, இதுக்கு ஆசைப்பட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்காலாம் துரத்தின்னு வருது. காக்காக்கு மேலே ஒரே பருந்தாக துரத்தின்னு வருது, பருந்துக்கு மேலே கருடனாக துரத்தின்னு வருது. இவ்வளோ பறவைகள் துரத்தின்னு வருது. எதுன்னா அது வாயில் இருக்கிற அந்த கொஞ்சம் சாமானுக்கு, அந்த மாம்சத்துண்டுக்கு. அப்போது இவ்வளவும் சேர்ந்து அடிச்சதுன்னு நம்ம கதி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, அது அந்த பறவை அந்த மாம்சத்துண்டை கீழே விட்டுச்சு. கீழே விட்டோடனே உடனே ஒரு காக்கா கவின்னு அது போயிடுச்சு. அது பின்னாடி நிறைய எல்லா பறவைகளும் ஓட ஆரம்பிச்சிச்சு. இதை விட்டுடுச்சு. முதல்ல மாம்சத்துண்டை வாயில் கவின்னு அந்த பறவை விட்டுடுச்சு. ஏன்னா அது கீழே போட்டுச்சுல அந்த மாம்சத்துண்டை. போட்ட உடனே அது இன்னொன்று கவின்னு போச்சு, இன்னொரு பறவை, அதான் காக்கா கவின்னு போனோடனே அந்த காக்காயை துரத்த ஆரம்பிச்சது மற்ற காக்காலாம், மற்ற பறவைகள்லாம். இந்த காக்கா கூட்டங்களுக்கு நடுவில் மாட்டின்னு முடிக்கிறான் பாரு. அப்புறமா அதை விட்டுட்ட உடனே இது நிம்மதியாக மூச்சு வாங்கினேப்பா, நிம்மதியாக ஒரு மரத்தில் உட்காந்து ஆஸ்வாசம் பண்ணிக்கிச்சு. நம்ம கையில் கொஞ்சம் சாமான் இருக்குது, நம்ம கையில் பொருள் இருக்குது, பதவி இருக்குது, நம்ம கையில் பணம் இருக்குன்னா தான் இதெல்லாம் இந்த காக்கா கூட்டங்கள்லாம் சுற்றிட்டு நம்மளை பிடுங்கி எடுக்கும், தொல்லை பண்ணும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல் சொத்து இருக்குது, பணம் இருக்குது. அதுக்காக இந்த உறவுகள்லாம் நல்லா உறவாடும், இன்னும் பிக்கல் பிடுங்கல். நீ வாழக்கூடாது, ஆக மொத்தம் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது. உங்களோட பணம் எனக்கு வந்துடணும், நாங்கள் தான் அனுபவிப்போம், நீ அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு. இது மாதிரி கொள்ளை கூட்டங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது உறவுகள் மூலமாக. அதனால தான் அந்த ஆசையை விட்டுறது பெஸ்ட்டு. என்ன பண்ணுறது, அந்த பறவை என்ன பண்ணுச்சு, அந்த மாம்சத்துண்டை கீழே போட்டவுடனே நிம்மதியாச்சு, ஒரு மரத்தில் உட்காந்து ரிலாக்ஸேஷன் ஆச்சு. எப்பாடா வாடா சாமி. அதனால் பேராசைப்படக்கூடாது. நாமா சொல்கிறவங்க, பக்தி பண்ணுறவங்க ஆசைகளை விட்டால் நிம்மதியாக நாமா சொல்ல. ஏன்னா நாமத்தை உயர்ந்த சொத்தாக மதித்தவன் மற்ற சொத்துக்களை பெருசாக மதிக்க மாட்டான், அவ்வளோதான். அது முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாகும், கோர்ட்டு கேஸும் கூட போகும். நம்ம சொந்த உழைப்பாக இருந்தால் அது குடும்பத்துக்குள்ளே மனைவி குழந்தைகளுக்குள்ளே பிரச்சனை வரும், அது பரவாயில்ல. அதனால் நம்ம உழைப்பாக இருக்கணும், நம்ம கஷ்டமாக இருக்கணும், அது கொஞ்சம் பரவாயில்ல. அதுபோல் நம்ம இஷ்டமாக நம்ம செலவு பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு தன்னாலே புரிய ஆரம்பிச்சிடும். நாம சொல்ல நமக்கு அதுக்கான வழிகள் அனுகூலமாக கிடைக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுப்போம், சபாஷ். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஆசையை நம்ம உடனே இல்லைங்க, அந்த ஆசை தன்னாலே விட்டுடுங்க. ராமநாமம் சொல்லுவோம், ராமநாமத்தை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய நாம சொல்ல காமம் அடங்கும். சத்தியமாக சொல்கிறேன், காமம் அடங்கிடும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியும். 2வது வாக்கு அடங்கும், தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டேன்.
அதே சமயத்தில் வாக்குவாதம் பண்ணான்னா ஒன்றா நம்ம தபசு குறையும். நாம நிறைய சொல்கிறோம் இல்லையா, அந்த தபசு குறைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மௌனத்தினால எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். 75% மௌனத்தினால சாதிக்கலாம். நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை 75% மௌனத்தினாலே சாதிக்க முடியும். அதே சமயத்தில் தன்மையாக மரியாதை கொடுத்தா எல்லாமே மரியாதை கொடுப்பாங்க. யாருமே மரியாதை கொடுக்காத அப்படிலாம் கொடுக்காம இன்றைக்கி என்னை பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மரியாதை நம்ம கொஞ்சம் எகத்தாளமாக பேசணும்னா தான் பேசுகிறாங்க. நம்ம மரியாதையாக பேசினா கண்டிப்பாக பேசலாம். ஒரே ஒரு வார்த்தை, இப்போ வாங்கன்னு சொன்னால் எப்படி வாங்குங்க, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அப்படி வாங்க சொல்கிறேன், வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, அது ஒருப்பா. வரவங்க கூட ஏண்டா வந்தோமோன்னு இருக்கும். வாங்க வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னா என்னடா இது இப்படி பேசுகிறாங்க இவங்க. ஒரே வார்த்தை தான், வாங்க 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 வாங்க, எப்போ வந்தீங்க, இப்போ தான் வரீங்களா, வாங்க வாங்க. அந்த ஒரு வார்த்தையே நம்ம பேசுகிற தன்மை இருக்குது. அப்படி பேசுனா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக போகும். நீங்கள் அவங்க மரியாதை கொடுக்கல வாடா போடான்னு சொன்னால் கூட நீங்கள் மரியாதை வாங்க போங்கன்னு சொல்லி பாருங்கள். இல்லை பழைய ஸ்நேகத்தை நினச்சி வாடா போடான்றான் ஒருத்தன். நான் அப்படி தான் ஒரு இடத்துல காலேஜ் ஃப்ரெண்டு அவங்கள வீட்டுக்கு போனேன். என்னடா அப்படியே எப்படா இருக்க வாடா போடான்னு, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்புறம் யோசித்தேன், வாடா போடான்னு பேசினேன். இல்லை நல்லா இருக்குங்க, நீங்கள் நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு திணிங்க அவன், அந்த ஃப்ரெண்டை சொல்கிறான் வாங்க போங்கன்னு பேசுகிறான். அவன் ஃபேமிலியில் இருக்கான். நான் போய் அவங்கள போய் வாடா என்னடா எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு தான் இத்தனைக்கும், அதனால் வாடா போடான்னு சுதந்திரமாக பேசினேன். அவன் என்ன பேசினான்னா வாங்க போங்கன்னு பேசினேன் எங்களை. அப்புறம் நானும் வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கொடுக்குற மரியாதை தான் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். திருப்பி வாடா போடான்னு சொல்கிறான், அவன் திருப்பி வாங்க போங்கன்னு தான் சொல்கிறான் அவன், என் ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம என்ன பேச முடியும், நம்ம வாடா போடான்னா பேச முடியும், வாங்க போங்கன்னு. ஆமாங்க அப்படி தாங்க, நல்லபடியாக போயின்னு இருக்குங்க உத்தியோகம், குடும்பம் நல்லா நடக்குதுங்க, எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நாம் எப்படி அவங்க மரியாதை கொடுக்கலனாலும் நம்ம தொடர்ந்து மரியாதை கொடுக்க அவங்க மாறிடுவாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப சிம்பிள். நான் அதட்டி பேசினேன், நீ என்ன பெரியதுவா இடம் பண்ணுறேன், சாரிப்பா தப்பு தான்ப்பா, ஆமாம் சரி நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்கள். 4 தடவை பேப்பர் பேசுவேன், ஆமாம்ப்பா சரிப்பா அப்படின்ட்டு இறங்கி பேசி பாருங்கள். 3 தடவை உங்களை பேசவே மாட்டான், உங்களை வாக்குவாதம் பண்ணவே மாட்டான், உங்களை விதண்டாவாதம் பேசவே மாட்டான், சைலண்ட்டாக போவான். நீங்கள் துணிச்சலாக பேசணுன்னா அவன் தான் பேசுறது, நான் சும்மா வர்றது, அப்போ நானும் கூட சேர்ந்து பேசுவேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு எண்ணம் வரும். நம்ம தான் தூண்டி விடுறோம். நம்ம விதண்டாவாதமாக பேசுறதுனால அவனுக்கு டென்ஷன் ஆகுது, இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுறான். அவனே விதண்டாவாதமாக பேசினா கூட, அவனே மரியாதை இல்லாமல் பேசினா கூட, நம்ம மரியாதையோடு பேசினோம்னா அவன் அடங்கியே போயிடுவான். இது சிம்பிள் விஷயத்துலாம் நம்ம போகிற போக்கில் கற்றுன்னு போயிடலாம். அதனால் நம்ம கொடுக்குற மரியாதை, அதுதான் சொல்கிறேன், பகவன் நாமா சொல்கிறவங்க அமானிதா மானிதேன்னு, நமக்கு எந்த வித மரியாதையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளை செலுத்தணுமா. அப்படி செலுத்தணும்னா கீர்த்தனீய சதாஹரி, எப்பொழுதும் பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ண முடியும், நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன விஷயங்களில் நம்ம கற்றுக்கணும். அதனால் பணத்து மேலே உள்ள ஆசை விட்டணும்னா அது விட்டுட்டோம் தன்னாலே. ராமநாமம் நிறைய சொன்னாவே, நாமத்தை சொத்தாக மதித்தேன், வேறு எந்த சொத்தையும் பெருசாக மதிக்க மாட்டான். அது வந்துடும். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சு வச்சுக்கூடாது. மனைவி கத்தனாலும் கம்முன்னு தரணும், பிள்ளைங்களும் காய்ச்சி வச்சு பிள்ளைங்க கத்தனாலும் கம்முன்னு தரும், மௌனமாக இருந்து நீ பாடுக்கு நாமத்தை சொல்லின்னு போயினேரு, அவ்வளோதான். நியாயமாக நடந்துக்கோ, உன் மனசாட்சிக்கு பிரகாரம் நியாயமாக நடந்துக்கும். யாருக்கும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயோ நம்ம பணத்துக்காக நம்மளை என்ன செய்துருவாங்களோ, இந்த பணத்துக்காக நம்மளை என்ன செய்துருவாங்களோ, நம்ம உறவுகள் என்ன செய்துருவாங்களோன்னு பயப்படாது. பகவான் அப்போ எதுக்கு இருக்கிறான், காப்பாற்றுறது. பகவான் எதுக்கு இருக்கிறான், அவனை காப்பாற்றுறது தான் இருக்கிறான். அப்போ எதுக்கு தான் ராமநாமா சொல்கிறேன், அந்த ராமநாமம் உன்னை ரட்சிக்கும். பயப்படக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். என்னென்னா மௌனத்தை கடைப்பிடிக்கிற, தாழ்ந்து போகிறன்றதெல்லாம் ஓகே, மற்றவங்க மரியாதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான மரியாதை கொடுக்குறன்றதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அது என்னென்ன பயந்து கொடுக்கறதில்ல, நம்ம ராமநாமா சொல்கிறோன்ற அந்த ஒரு இதுக்காக, அந்த தபஸை குறைச்சிக்கூடாதுக்காக சொல்கிறோம். நம்மளுக்கு பெரிய சொத்து கிடைச்சிக்குது, ராமநாமன்ற சொத்து. அந்த சொத்துனால் நமக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய தபஸை நம்ம இழந்துடக்கூடாதுக்காக நம்ம சொல்கிறோம். இழந்துடக்கூடாதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அமானிதா மானிதேனே,
மற்றவங்க மரியாதை கொடுக்கலாம், நம்ம நிறைய மரியாதை கொடுக்கணும். அதனால தான் மௌனத்தை கடைப்பிடிக்கிறோம், நம்ம தபஸை குறைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அதே சமயத்தில் பணிஞ்சு போகிறது, அது பயந்துன்னு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை வெட்டிடுவேன், குத்திடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், நீ என் சொத்து எனக்கு குத்துரு, பணத்தை எனக்கு குத்துரு அப்படின்னு சொன்னாலும் மிரட்டுக்கணும். பயப்படக்கூடாது, தைரியமாக நிற்கணும். நீ பாட்டு மௌனமாக சிரிச்சுனே போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா ராமநாமம் பாதுகாக்க போகுது. உன்னுக்கு எதாவது ஒரு ஆபத்துனா ராமநாமம் வரும். நீ ராமநாமம் சொல்கிறல்ல, அது ஃபுல் செக்யூரிட்டி ஒன்று கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு இல்லாமல் எதுக்கு நாம சொல்கிற நீ ராமநாமம்? அதனால் தாராளமாக பகவான் நாமத்தை முழுசாக நம்புகிறவங்களுக்கு பாதுகாப்பு, ஃபுல் பாதுகாப்பு கிடைக்கும். எனக்கு கட்சி இருக்குது, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் அது ஆரம்ப நிலையிலையோ ஒரு தடவை நாம சொன்னாலும் நாம சொன்னது தான். இல்லை நான் ஆரம்ப நிலையில் இருக்கேன், எனக்கு பகவான் பாதுகாப்பு கொடுப்பாரானா? ஆரம்ப நிலையில் இருந்தாலும் நீ பகவான் நாமத்துக்கு வந்துட்டல்ல, தவாஸ் மீதி செய்யாச்சுது, அவனை சார்ந்தவனா நீ ஆயிட்டல்ல. அபயம் சரி, உனக்கு பயமற்ற நிலை, நீ பயப்படக்கூடாது. உனக்கு அபயம், பயமில்லாத உன்னை நான் காப்பாற்றுறேன், பயமில்லாதபடி உன்னை நான் ரட்சிக்கிறேன். அது என்னுடைய விரதமாக, விரதம் மம, என்னுடைய விரதமாக மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ராமருடைய வாக்கியம். அப்போது அதை ஃபாலோ பண்ணணும், அந்த நாமத்தை நம்பணும். அது நம்மளை கண்டிப்பாக பாதுகாக்கும். என்ன வேணால் பண்ணிட்டோம் நம்மளை. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று பாரதி சொல்லியிருக்கார் இல்லையா, மகாகவி பாரதியார். அப்போது அது மாதிரி நம்ம வாழணும். நாம சொல்கிறோம், சாதாரண மனுஷனே பயப்படக்கூடாது சொல்கிறோம். அப்போ பகவத் பலத்தை, தன் பலத்தை நம்புறோன்னே பயப்பட மாட்டேன்றான், தைரியமாக இருக்கிறான். அப்போ நம்மளாம் பகவானுடைய பலத்தை நம்புகிறோம், நம்ம பயப்படலாமா? சுத்தமாக பயப்படக்கூடாது. பயன்றதே சுத்தமாக இருக்கக்கூடாது. வீதராக பயக்குரோதகா, இந்த 3 விஷயத்தை ஒருத்தன் விட்டான்னா அவன் தபசு தக்க வச்சிக்க முடியும். ஆசைகளை விடணும், கோபத்தை விடணும், பயத்தை விடணும். வீதராக பயக்குரோத. அப்போ மண்மனா மாசிதகா, பகவானை ஆசித்து கொண்டு பகவானத்தில் மனசை செலுத்தி கொண்டு அவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தபஸ் கூடும். அவர்கள் நினச்சதெல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பான். அவர்கள் சாத்விகமாக இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டாகும். தபஸ் அதிகமாக அவங்களுக்குள்ள ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டாகும். அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா பிடிக்கும். ஆனால் எரிஞ்சு விழுறவங்க மேலே பிடிக்குமா? யாருன்னா பார்த்தா பிடிக்காது. அதனால் பார்த்து வந்துடணும். அதனால் வாக்கெடுக்கணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும். 75% 80% விஷயங்களை மௌனத்தினாலே சமாளிச்சிடலாம். பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, மற்ற விஷயங்களை. ஏன்னா நம்ம யோசித்து பார்த்தா தேவையில்லாத பேச்சுன்னு தோணும். எதனா பேசினா கூட தேவையில்லை, இது எதுக்கு பேசணும், இது கூட மௌனமாக இருந்துருக்கலாமே இந்த இடத்துல, இது கூட தேவையில்லாத பேச்சோ, எக்ஸ்ட்ரா பேசிட்டோமோ அப்படின்னு நல்லா தோணும். சில விஷயங்கள்லாம் வார்த்தை விட்டா அதடா இது கூட பேசியிருக்க வேண்டாமே, மௌனமாக இருந்துருக்கலாமே இந்த இடத்துல அப்படின்னு நம்மளே யோசிப்போம். இந்த பக்குவ புத்திலாம் ராமநாமே குருவாக இருந்து நம்மளுக்கு உபதேசிக்கும். ராமநாமே குருவாக இருந்து நம்மளுக்கு உபதேசிக்கும். அதனால் நம்ம என்னென்ன பாயிண்ட் சொன்னோம், மலச்சிக்கலை வச்சுக்கூடாது. மலத்தை கரெக்டாக வேலைக்கு எப்போல்லாம் வர மாதிரி உடனே மலத்தை கழிச்சிடணும், ஸ்நானம் பண்ணிவிட்டு. அப்புறமா நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அப்புறமா நாம நிறைய சொல்லணும். நாம சொல்லும்போது ஹீட் ஆகும், தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிங்க, அதுதான். இல்லாட்டி எனக்கு தண்ணி நிறைய குடிக்காததுனால என்ன ஆச்சுன்னா மூக்கில் ரத்தம் வந்துச்சு, சூடாகி போய் ஹீட் ஆகி போய், அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும். அப்புறமா நல்லா நாம நிறைய சொல்லுங்கள், கீர்த்தனையாக பாடுங்க, நல்லது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ராம 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 அது நாம சொல்லும்போது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்து தான் பாட்டாக பாடலாம் அழகாக. ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம 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 ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம். எனக்கு இதாங்க பேஸ்மெண்ட்டு. இந்த நாமம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நான் தக்க வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த நாம சங்கீர்த்தனம் தான். சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம் தான். அதனால தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது, புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது. புண்ணியத்துணி பலனாக தான் இப்போ சந்தோஷமாக அனுபவிக்கிறோம், நாமத்தை சொல்கிறோம். இந்த நாம கீர்த்தனமாக பாடுறது தான். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ருச்சி எனக்கு இல்லைன்னு சொன்னால் நாமத்தை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஸ்டடியாக ராமநாமத்தில் இருந்திருப்பான்றது இருப்பினது சந்தேகம் தான், டவுட்டு தான்.
அந்த ரிஷியை கொடுத்தது பகவான் ராமர் தான், ராமநாமம் தான். உனக்கு இப்படி பிடிச்ச முடியல, நாமத்தை எழுத முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தா, நாம ஜபம் பண்ண முடியல, போரடி தான், நாம கீர்த்தனம் அவங்க மற்றவங்க பாடுற ராகத்தில் பாடினா, இப்போது வேறு பஜன் ராகத்தில் ராம ராம ரம ராமா, அருமையான ராகம் இது, ரொம்ப பிடிக்கும். இப்போ வேறு ராகம் உனக்கு போர் அடிக்கிற ராகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகமாக இருக்கும், உனக்கு பிடிக்காத ராகமாக இருக்கும். அந்த ராகத்தில் நீ பஜனை பண்ணி ராமநாமம் பஜனை பண்ணால் கூட உனக்கு பிடிக்காது இல்லையா, அது போர் அடிக்கும். அதுலேயும் ராமநாமம் தக்க வச்சிக்க முடியாது. அப்போ உனக்கு பிடிச்ச ராகத்தில் நீ பாடினா தான் நாமத்தை உன் சொந்த ஆத்மஸ்வரூபமாக மனசு சீக்கிரமாக ஒருமுகப்படும். நாம சங்கீர்த்தனமாக பண்ணும்போது, ரமிச்சு பாடும்போது மனசு சீக்கிரமாக ஒருமுகப்படும். அப்போ நீ சொல்கிற ராமநாமம் பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ரமிச்சு பாடுறதுக்கு இல்லைன்னா உனக்கு பிடிச்ச ராகத்தில் நீ பாடுறது தான் பெஸ்ட்டு. நீ மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீ அங்கே போய் பஜனை பண்ணுறதை காட்டிலும், பிரசாதத்தை பாடுறதை காட்டிலும் உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது என்னென்னா மகாலோபம், பணத்து பேராசை இருக்கக்கூடாது. இன்றைக்கி பஜனைக்காரங்களுக்கே வியாபாரமாக பண்ணுறாங்க பஜனை. ஒரு கும்பல் கொட்டிடுறாங்க, பஜனை பண்ணுறாங்க, ஒரு குரூப்பு. அவங்க எதுக்காக? நான் பணத்துக்காக. இன்றைக்கி பணம் இவ்வளோ பணம் கிடைக்கும், ஒரு 10,000 கிடைக்கும் ஆளுக்கு, ஒரு 7,000 8,000 கிடைக்கும். அது ஒரு ஷேர் பண்ணிப்பாங்க அந்த குரூப்பில், அந்த பஜனைக்காரங்க. பணத்துக்காக பஜனை ஆகிப்போச்சு. அதில் பக்தியாக இருக்கும். பாகவத உபன்யாசம் பண்ணுறவங்களே சன்மானத்துக்காக பாகவத உபன்யாசம் பண்ணுறவங்க இருக்காங்க எவ்வளோ பேர். ஃபஸ்ட்டு ரேட்டு பேசினே வந்துடுறாங்க. பாகவதம் காரித கணலோபேன கதாசார ஸ்ததோ கதகா. அவர்களிடத்தில் கேட்டால் பக்தியாக நம்மளுக்கு உண்டாகும், இருக்கிற பக்தியும் போயிடும். பாகவதம் படிக்கிறது எதுக்கான ஆசை வர்றதுக்காக தான். இவர்கள் என்னென்னா பாகவதம் கதை சொல்கிறவங்களே என்னென்னா பணத்துக்கு ஃபஸ்ட்டே ரேட்டு பேசினு விலை பேசின்னு வந்துடுறாங்க பாகவதத்துக்கு. 10,000 கொடுத்தா நான் உங்கள்கிட்ட வந்து பாகவதம் சொல்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி பாகவதம் படிக்கிறவங்களையும் பார்த்தா பணம் விளையாடுது, அங்கேயும் பேராசை இருக்குது. பஜனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில சம்பிரதாய பஜனை பண்ணுறாங்க, அவங்களும் பார்த்தா பணப்பேராசையினால் ஓடுறாங்க, ஊராக ஓடுறாங்க. அது ஒரு குரூப்பாக கூடி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க அந்த பணத்தை. அது மாதிரி பஜனை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பஜனை ஆகாது, அதெல்லாம் பஜனையே கிடையாது. சுத்தமாக சொன்னால் ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் ஆகுது. பஜனைன்னா உள்ளம் உருகி, நாங்களாம் பெரியவங்கள பார்த்துருக்குங்க, ஹார்மோனியம் பட்டு வச்சுன்னு தபலா வச்சுன்னு பெருமாள் கோயிலில் பாடுவாங்க பஜனை, பாட்டையாக நாம போடணும். அது ஏழுமலை வாசம் கோவிந்தா ஸ்ரீனிவாசான்ட்டு அந்த அருமையாக பாடுவாங்க. அவர்கள் கண்ணில் கண்ணீர் வரும். அவர்கள் உள்ளம் உருகி பெருமாள் அப்படி பாடுவாங்க. அது பணத்துக்கு எதிர்பார்த்தா பாடினாங்க. அவங்களாம் பக்தியோடு பாடினாங்க. மார்கழி மாதமான காலைல வீதி பஜனை பண்ணுவாங்க. அது உள்ளம் உருகி பெரியவங்க பாடுவாங்க பாருங்கள், அப்படி பாடுவாங்க. எனக்கு போர் அடிக்கும் சின்ன வயசு பையன் அப்போ நான். ஆனால் அவர்கள் கண்ணில் கண்ணீர் வரும். அந்த பெருமாளை உருகி அப்படி பாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட பெரியவங்களெலாம் நான் பெரியவங்களோடலாம் பழகியிருக்கேன், அவங்களோட பஜனைக்கு போயிருக்கேன் கிராமங்களில். அப்படிப்பட்ட பெரியவங்களோட காலங்காத்தால் மார்கழி மாதம் காலில் முள் குத்திக்கின்னு அப்படிலாம் வெறும் காலோட போயிருக்கோம். நாங்கள் சுற்றி வந்துருக்கோம் கிராமங்களில். பெருமாள் கோயில் பஜனைக்கு போயிருக்கோம். எங்கள் மாமா இட்டும் போயிடுவார். அப்படிப்பட்ட பஜனைகள் பண்ணும்போது செழிப்பாக இருந்தது கிராமங்கள்லாம். நான் சின்ன வயசு பையன் அப்போது. அப்படி அதுதான் பஜனைகள். அந்த பஜனை கேட்டு நான் இப்போ கேட்குற பஜனைலாம் பார்த்தா ஒன்றுமே மனசுலேயே பிடிக்கல கேட்கறதுக்கு. ஏன்னா பணத்தாசையில் தானே ஒரு ஆண் பெண் பக்கத்தில் உட்காந்து இருக்காங்கன்னா நெருக்கமாக என்ன ஒரு பஜனை பண்ணுறாங்க. ஒரு சபாநாகரிகம் கூட தெரியாமல் பஜனை பண்ணுறாங்க. ஒட்டின்னு உட்காந்து இருக்குது, இது பண்ணுறது. ஐயோ, ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இல்லாமல் உட்காந்து பஜனை பண்ணுவாங்க. என்னமோ பார்க்கும்போதே ஒரு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது. ஒரு பஜனை பண்ணுறா நாம் பகவானுடைய பகவத் பஜனை பண்ணுறன்ற ஒரு மரியாதை வேணும், அது பக்தி வேணும். அதுக்கு என்ன ஒரு கௌரவம் கொடுக்கணும். நான் பஜனைக்காரெலாம் நான் பார்க்கல. அந்த பஜனைக்காரெலாம் எப்படி இருந்திருக்காங்க, அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு பக்தி உண்டாகும். இன்றைக்கி சில பெண்கள்லாம் பாடுறாங்க, ஆண்கள் பாடுறாங்க. அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு என்னென்னா வேறு மாதிரி தான் தோன்றதே தவிர இவங்களுக்கு பஜனைக்காரர் மாதிரியே தோணலை. நல்லா லிப்ஸ்டிக் பூச்சின்னு மைய வச்சு இது பண்ணின்னு ஒரு அலங்காரம் எப்படி இருக்காங்க, பஜனைக்காரர் மாதிரியா இருக்காங்க. அவங்க நான் ஃபேஷன் ஷோவுக்கு வந்த மாதிரி இருக்காங்க. அவங்களாம் அது மாதிரி ஆளெலாம் வந்து உட்காந்து பஜனை பண்ணேன். அவன் ஒரு ஆண் பக்கத்தில் உட்காந்து கால் மேல் கால் பண்ணி உட்காந்து பாட்டு பாடுறது என்னத்தை இதெல்லாம் பார்த்தா அருவருப்பா. எப்படிப்பட்ட பஜனைக்காரர்கள் உருவாகிட்டாங்க இன்றைக்கி. பஜனை கேட்கறதுக்கு பிடிக்கல. ஒரு பக்தியோடு இருக்கணும் பஜனைன்றது. ஒரு டீசெண்டாக இருக்கணும். ஒரு ஆண் பெண் நெருக்கமாக உட்காரவே கூடாது. ஃபஸ்ட்டு தூரம் உட்காரணும். அந்த பெண்கள் பாடுறாங்கன்னா அந்த பெண்கள் வந்து நல்ல பூ வச்சுக்கின்னு நல்லா பொட்டு வச்சுன்னு நல்லா இது பண்ணி ஒரு மங்களகரமாக இருக்கணும். ஒரு பெண்கள் பஜனை பண்ணுறது தப்பு. பஜனை எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இப்போ ஆண்கள் பஜனை பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இருக்கணும்.
என்னமோ ஃபேஷன் ஷோவுக்கு வந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கின்னு வந்து பஜனை பண்ணுறது, அது மாதிரிலாம் லிப்ஸ்டிக் வச்சுன்னு இது பண்ணின்னு என்னென்ன வேறு மாதிரி அது அந்த முடியெல்லாம் முன்னாடி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அது என்னவோ ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி இருக்கே தவிர பஜனை பண்ணுற மாதிரியே தோணலை அவங்கள பார்த்தா. அது மாதிரிலாம் இன்றைக்கி பஜனை பண்ணுறாங்க. ஏன்னா பணத்துக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அப்படிலாம் கெட்டு குட்டி சேவராக போச்சு பஜனைகள், கதை காலட்சேபங்கள் பார்த்தா எல்லாம் பணத்துக்காக ஆகி போச்சு. அதனால் தயவுசெய்து இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த பணத்தாசையை விடட்டு மனுஷ ஜென்மா கரையேற்றிக்கணும். பற்றற்ற மனப்பான்மையோட பக்தி உணர்வோடு இருக்கணும். அதிகமான பக்தி பிரேமையோடு இருக்கணும். நம்ம பண்ணுற பஜனைகள்லாம் 4 பேர் பக்தியை உண்டாக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு அருவருப்பை உண்டாக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம கவர்ச்சிகள்லாம் காட்டுறதை நிறுத்திட்டு அழகாக பக்தியை காட்ட பழகிக்கணும். அதான் பெஸ்ட்டு. அது ஆண்களோ பெண்களோ எல்லாமே. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு மேக்கப்பெல்லாம்? பகவத் பக்திக்கு தான். பக்திக்கு என்ன மேக்கப் வேணும் வேண்டியிருக்கு? உள்ள முருகி பாடுறதுக்கு என்ன மேக்கப் வேண்டியிருக்கு? தேவையே இல்லை. ஒரு லட்சணமாக ஒரு பூ வச்சுன்னு பொட்டு வச்சு ஒரு இது வச்சுன்னு அதே சமயத்தில் நல்லா பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்கணும் ஒரு லட்சணமாக? ஒரு பக்த லட்சணமே இல்லையாமல் ஒரு ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்து பஜனை பண்ணுறாங்க. கடுப்பாக இருக்குது பார்க்கும்போதே. அது மாதிரிலாம் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதனால் எல்லாம் பணத்துக்கான ஆகி போச்சும் போது எல்லாம் கழியை பற்றி தான் போகும். பணத்துக்காக தான் பஜனை பண்ணுற போது பக்தி உணர்வுலாம் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்க்கறதே தவிர்க்கணும். அப்படியே தள்ளிட்டு அப்படியே ஃபோனில் தள்ளிட்டு போயினே இருப்பேன். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு அருவருப்பாக இருக்கும் பஜனைகள்லாம் பார்த்தா. அது மாதிரி இருக்குது பஜனைகள் இன்றைக்கி பார்த்தா. அது ஒரு குரூப்பாக சேர்ந்து அதை ஷேர் பண்ணின்னு பணத்தை அது மாதிரி பண்ணுறாங்க. சரி, அது போகட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதனால தான் நாமா சொல்லு ஏகாந்த லாபம் பச்சசோனு பும்சாம் சுஸ்லோகம் அவளியர் குணவாதமாகவோ. நம்ம பாட்டு பகவன் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு ஆனந்தமாக யார் நம்மளை திரும்பி பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எனக்கு தான் எவ்வளோ பேர் நேரில் சந்திக்கணும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பருக்கு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. எதுக்கு? என் நேரில் சந்தித்து என்ன பண்ண போகிறேன்? என் ஃபோன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? நான் தான் சொல்லிட்டேனே ராமநாமா சொல்லுன்னு. ராமநாமத்துக்கு ஒரு குரு கூட தேவையில்லையே. நீ பாட்டு ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு பஜனை பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ண போகிறான். அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு பந்தா ஃபேமஸ்ஸு? கூட்டத்தை சேர்க்கறது நல்லது தான், சத்சங்கம் தான். விளம்பரம் வேணாம். தூக்கி போட்டு உன்னுடைய பக்தி பகவானுக்கு தெரிஞ்சால் போதும். 3ஆம் மனுஷனுக்கு எதுக்கு தெரியணும்? இப்போ கூட நம்ம இது பண்ணுற யூடியூப்பில் போடுறோன்னா இதுக்குன்னா சம்பாதினா 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் எனக்கு மானிட்டைஸே ஆகலை. அதை எதிர்பார்த்து போனால் 2 வருஷத்துலேயே நான் தோஞ்சு போயிருப்பேன். மானிட்டைஸ் ஆகலை. 2 வருஷமாக கஷ்டப்படுறோம். எனக்கு 2-3 வருஷத்துலேயே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துடுச்சு, இன்னும் கூட எனக்கு மானிட்டைஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஊற்றி மட்டும் போயிருப்பேன் இந்த யூடியூப்பை. அது கிடையாது நோக்கம். என்னால் பகவானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நான் யூடியூப்பில் அதனால தான் அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னென்னா 4 சத்சங்கம் கிடைக்கும். 4 பேர் கேட்குறாங்க. அவங்களால நம்ம பாகவதத்தை பற்றி, பகவத் விஷயத்தை பற்றி, பகவத் குணங்களை பற்றி பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. நாமத்துடைய மகிமையை ஷேர் பண்ணிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. அதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேனே தவிர பணத்துக்காக மட்டும் கிடையாது. இப்போ யூடியூப்பில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம், கோடியாக சம்பாதிச்சிடலான்றதுக்காக நான் போடல. இதனால் 4 பேர் தொடர்பு கிடைக்கும், சத்சங்கம் கிடைக்கும். அதுக்காக தான். என்னால் பகவானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நான் தனியாக பேசிக்கிறது யாருன்னா இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் 4 பேருக்கு பிரயோஜனப்படுமே நம்ம பேசுகிறது. பாகவதமோ ராமாயணமோ நாம சங்கீர்த்தனம் பெருமையோ. அதுக்காக தான் அப்லோட் பண்ணேன். எனக்கு எப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துச்சு, எல்லாமே தாண்டி போச்சு. ஆனாலும் எனக்கு என்னென்னா மானிட்டைஸ் ஆகலை. ஏதோ அது என்னவோ காரணம் எனக்கு தெரில. இப்போ 6 வருஷம் பொறுத்து இப்போ தான் மானிட்டைஸே ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி எனக்கு எல்லாமே அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். எலிஜிபிள் ஆனாலும் எனக்கு மானிட்டைஸ் ஆகலை. அதுக்காக நான் ஊற்றி முட்டா போயிட்டேன் யூடியூப்பை. இதில் நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுத்தா போயிட்டேன். ஏன்னா நான் அந்த மானிட்டைஸை எதிர்பார்த்து நான் யூடியூப் பண்ணாதானே நான் நிறுத்துறதுக்கு. நான் அதை எதிர்பார்க்கலையே. என் கடமை இது. 4 பேருக்கு பகவத் விஷயத்தை பற்றி பேசுறது என் கடமை. தினமும் ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ இல்லை வாரத்தில் 2 வீடியோவோ உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஆமாம், அது என் செயல். என்னால் பகவானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அது யூடியூப் ஒரு சாதனமாக இருக்குது. அவ்வளோதான், அப்லோட் பண்ணியே இருக்கேன் நான் பாட்டுக்கு. பணத்துக்கு காசு பட்டு கிடையாது. அது வந்தால் வருது, வரகாட்டி போகுது. அது மானிட்டைஸ் ஆனால் அவனை மானிட்டைஸ்னா என் ஆத்மாவா? இல்லை பணம்னா என்னுடைய ஆத்மாவாயிடுமா? சொத்து சுகம்னா
இல்லை அதில் மானிட்டைஸ் ஆகி அதில் ஒரு 10,000 கிடைக்குதுன்னா அந்த 10,000 ஆத்மாவாயிடுமா? ஆகாது. இந்த ராம நாமம் தான் என் ஆத்மாவாகும். பகவான் தான் என் ஆத்மஸ்வரூபம். அவன் தான் என் ஜீவாத்மாக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. இதெல்லாம் நான் மதிக்கணும்னு அவசியமே இல்லை. அதில் மானிட்டைஸ் ஆனான்னா ஆகலைன்னா எனக்கு என்ன, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தான்னா வரலன்னா என்ன, அதுவே தன்னாலே வருது. அவள் தான் என் கடமை, நான் செவ்வனே செய்கிறேன். என்னால் பகவானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பேசுறது அப்லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். என் சுபாவம் அது. அப்படி சுபாவமாக பக்தி பண்ணுறவங்க தான் இந்த பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. பணத்துக்காக பக்தி பண்ணுறவங்களத்துல சுபாவமாக இருக்காது பக்தி. அது முதல் புரிஞ்சுக்கணும். பணத்துக்காக பக்தி பண்ணுறவங்கள சுபாவமான இருக்குன்னா பணத்தாசை தான் இருக்கும் சுபாவமாக. அவர்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா? என்னது, எந்த காரியம் செய்தாலும் இதில் ஏதாவது நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா, இதில் ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு போவாங்க. இல்லாட்டி போக மாட்டாங்க. நான் இதுபோல் சில பிராமணர்களே சொல்லுவேன், சில பெண்கள், இளம் பெண்களே அதுமாதிரி எந்த காரியத்தை செய்தால் அதில் ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தான் போவாங்க. அவ்வளோ உஷார் அவங்க கில்லடியாக பழிக்கிறாங்களாம். அவங்க தான் முதல் ஏமாளிகளே. முதல் சொல்ல போனால் உண்மையான பக்தி இல்லாமல் ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க. சொன்னால் பஜனையில் இறங்குறாங்க. இளம் பெண்கள் பஜனையில் இறங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, பணத்தாசையினால் போகிறாங்க. அவரெல்லாம் ஏமாளிகள். சொல்ல போனால் பகவான் நல்லா ஏமாத்துறான் அவங்கள. வஞ்சித்தோ மாயா அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி சொல்கிறா இல்லையா, நான் மாயால் வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிடுவேன் நான் பக்தி வாழ்த்துக்கலன்னு சொன்னான். அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் இவரெல்லாம் மாயா அபகிருத ஞானகா, உண்மையான பக்தி ஞானத்தை இவர்கள் மாயால் அபகரிக்கப்படுகிறார்கள். அதனால் இவர்களுக்கெல்லாம் என்னென்னா, எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா அப்படின்ற குறியோடவே செயல்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அது சில இந்த இளம் வயசு பசங்கள்லாம் கூட அது மாதிரி ஆயிடுது. இப்போ பக்தியில் உண்மையாக வர்றதில்லை. ஏதோ பெரியவங்க குடும்ப கஷ்டம் அதனால் பணத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னா பரவாயில்ல, நியாயம். இளம் வயசு பக்தியோடு வரவங்க, ஆர்வக்கோளரில் வரவங்க கூட, இப்போது ஆர்வக்கோளரில் பக்தியோடு வராங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் அவங்களும் பணத்தாசை உடையவங்களாம் மாறிடுறாங்க இளம் வயசுலேயே. அப்புறமா அவங்களும் எங்கள் சுபாவமான பக்தி இருக்கும். பகவான் பார்க்குறான் இல்லையா உன் மனசை, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்கிறியா இந்த பஜனையை, இல்லாட்டி உண்மையான பக்தியோடு செய்கிறியான்ட்டு பகவான் பார்க்குறான் இல்லையா. அதுக்கு தகுந்த கூலி தான் கொடுப்பான் பகவான். நீ போலி பக்தி பண்ணுறியா இல்லாட்டி உண்மையான பக்தி பண்ணுறியான்னு பகவானுக்கு தெரியும். நீ ஏமாத்துறியா, நாடகம் போடுறியா அப்படின்னு எல்லாமே பகவானுக்கு தெரியும். அதனால் பகவான் நாம சொல்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். கண்டிப்பாக உண்மையான பஜனையாக இருக்கணும். ஏதோ ஃபேஷன் ஷோவுக்கு போகிற மாதிரி போகக்கூடாது. புரியுதா? ஒரு ஆம்பளையோட கால் மேல் கால் போட்டு உட்காந்துலாம் பஜனை பண்ணக்கூடாது. அது நான் சபாநாகரிகத்தை கெடுக்கிறது. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ எந்த உறவு வந்தாலும் வெளியே வச்சுக்கோ. சபையில் வந்த பிறகு பகவத் பஜனை பண்ணும்போது ஆண்கள் செப்பரேட்டாக பெண்கள் செப்பரேட்டாக தான் தான் பஜனை பண்ணணும். பார்க்குறவனுக்கு எப்படி தோணும், என்ன இப்படி ஒட்டின்னு இருக்கிறாங்க அப்படின்னா பஜனை, அவங்களாம் பஜனை ரசிகன் தான் தோணும். இவங்க 2 பேரும் ஜோடியை ரசிகன் தான் தோணும். அப்படி தான் தோணும். அப்படி இருக்கக்கூடாது பஜனைலாம். அதனால் பார்த்து பஜனை பண்ணணும். சபாநாகரிகம் தெரிஞ்சு நடந்துக்கணும். பக்தி உணர்வு இருக்கணும். அங்கே பகவானை பற்றி தான் பெருமையாக இருக்கணும். தன் பெருமைகளை காமிச்சக்கூட, தன்னுடைய பேஷன் ஷோ மாதிரி தன் அலங்காரம் பண்ணிடக்கூடாது. தன் கவர்ச்சியை காட்டக்கூடாது. நான் இளமரவாக காய்மரவாக சொல்கிறேன். இன்னும் என்னால் கொச்சையாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு கவர்ச்சிகள் காட்டுற அளவுக்கு அது மாதிரி பஜனை ஆகி போச்சுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். அதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்க்கிறது நம்ம உண்மையாக கடவுள் நல்லா நல்லா பட்டு புடவை கட்டி நல்லா ஒரு டீசெண்டாக இருக்கணும். பஜனை பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்துட்டு பஜனை பண்ணால் பார்க்குறதுக்கு தெய்வீக உணர்வு தோணணும். நம்மளுக்கு பக்தி உண்டாகணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் பாகவதர்கள் ரமிப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா கண்டவங்க ரசிப்பாங்க, பாகவதர்கள் ரசிக்க மாட்டாங்க. இது மாதிரி ஃபேஷன் ஷோ நடத்துகிற மாதிரி பஜனை பண்ணால் இன்றைக்கி அது மாதிரி கெட்டு குடிச்சவராக போச்சு. நிறைய பஜனைகள் பார்த்து நான் வேணால் பிரமாணங்கள் நான் காட்ட முடியும், நிறைய காட்ட முடியும், வேணாம். அது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ யார் வேணால் பஜனை பண்ணலாம், யார் வேணால் இது பண்ணலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. பணத்துக்காகன்னு அது மாதிரி கொச்சை ஆகிப்போச்சு. சரி, அதை விட்டுடும். அடுத்த விஷயம் பேசுவோம். அதாவது என்னென்னா, பணத்தாசை விட்டுடணும். தன்னால் போயிடும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நாம 24 மணி நேரமும் முடிஞ்சால் நாம சொல்ல நேரலாம். உனக்கு ஹீட்டாக வர மாதிரி தான் தண்ணி குடிச்சிக்கோ. சாப்பாடு ருச்சி குறையும், பணத்தாசை குறையும். எல்லா விதமான வெளி விஷயங்களில் ஈடுபடுற இந்த மனசு அலைப்பாயுது இல்லையா, அதெல்லாம் அடங்கிடும். ஒரே இடத்துல உட்காந்து நாம சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீ 4 இடத்துக்கு போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அலைஞ்சின்னு நாம சொல்கிறத காட்டிலும் ஒரே இடத்துல இருந்தால் தபஸ் கூடும் அதிகமாக. ஒரே இடத்துல இருந்தால், ஒரே ரூமில் இருந்தால் கூட நல்லது தான். ஆகார சுத்தி,
அதே சமயம் கொஞ்சம் நியமங்களை கடைப்பிடிச்சிட்டா ரொம்ப நல்லது. சில ஏகாதசி போன்ற விரதங்கள் இருந்து நாம சொன்னால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏகாதசி போன்ற விரதங்கள் இருந்து நாம சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தபஸ் நல்லா கூடும். ஆனால் நாமத்தை பிடிச்சிக்கணுமே தவிர பெருமையோ புகழையோ பணத்தையோ பிடிச்சிக்கூடாது. வெளிப்புறமான ஆடம்பரங்கள் தேவையில்லை. அவ்வளோதான். பகவான் பார்க்குறான்னா அதுக்கு பக்தி பண்ணால் போதும். அதனால் ஆசை இல்லாமல் பகவான் நாமத்தை சொன்னாவே இந்த ஆசைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதான் ந தனம் ந சுந்தரிம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சைதன்ய மகாபிரபு. எனக்கு தனம் வேணாம், சுந்தரி வேணும், என்னை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் வேணாம், எப்போவும் உன்னுடைய பக்தி தான் எனக்கு வேணும். நீங்கள் அடித்தாலும் துரத்தினாலும் என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். இதான் பக்தியினுடைய பராகாஷ்டை. பகவன் நாமா என்னை கைவிட்டுச்சு, பகவன் நாமத்தினால நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு பார்த்தா சோதனைகளாக வருது, கஷ்டங்கள் வருதுன்னா, கஷ்டங்கள் வந்தாலும் நான் நாமத்தை விட மாட்டேன் அப்படின்னு திருட பக்தி வேணும். அப்படி நீ பிடிச்சிட்டுன்னு சொன்னால் அப்புறமா நீ பாஸ், நீ சோதனையில் வெற்றி அடைஞ்சிட்ட, பாஸ் ஆகிட்டு அந்த நாமம் உனக்கு அதுக்கு மேலே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையிலையும் நாமத்தை விடக்கூடாது. நீ தப்பே தவறு பண்ணிட்டேன் பரவாயில்ல, நீ நாமத்தை மட்டும் விடாத. தவறு பண்ணிட்டேன், நான் எப்படி பகவான் அந்த புனிதமான பகவான் ராமநாமத்தை எப்படி சொல்கிறது? ராமர் பரிசுத்தமானவராச்சு, நான் அசுத்தமான விஷயம், நான் ஒரு சின்ன பாவத்தை பண்ணிட்டேனே, பாவம் பண்ணால் கூட பரவாயில்ல, நீ நாமத்தை சொல்லு, நாமத்தை விடாத. அதான் மகான்கள் தான் சொல்லுவாங்க, மனசை எப்பொழுதும் ஹர்ஷ சித்தம் சமாவக சதுதம் சந்துஷ்ட மனசகா, எப்போதும் மனசை சந்தோஷமாக உற்சாகமாக வச்சுக்கோ. கொஞ்சம் தோண்டு போயிட்டேன்னா நீ அப்புறம் பகவத் பக்தியிலேருந்தே நீ வீழ்ச்சி அடைவேன். மனசை துவலை விடக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மனசை துவலை விடக்கூடாது. அது பகவானுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு கஷ்டம் வராது. ராமநாமா சொல்கிறவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் பகவானுடைய சாதாரண பேர்களுக்கு வரக்கூடிய கஷ்டமே பகவான் சாட்சி மாத்திரமா பகவானுக்கு தெரியாமல் எதுவும் வராது இல்லையா? பகவான் சர்வஜன், அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா? அப்படின்னும் போது உனக்கு ஒரு ஆபத்து வருது, கஷ்டம் வருதுன்னா பகவான் அனுமதி இல்லாமல் வருமா? அப்போது நீ கவலைப்படாத, பகவான் எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருட நம்பிக்கையோடு அவன் பாதுகாப்போடு, அதே சமயத்தில் எந்த பெரிய பெரிய விஷயங்கள், அதான் உச்சி மீது வான் எடிந்து வீழுகின்ற போதிலும் அந்த நிலையில் கூட நம்ம மனசு பயப்படக்கூடாது. பயத்தை சுத்தமாக இருக்கக்கூடாது. பயம் மரணமே கழுத்து மேலே கத்தி வரும்போது கூட பிரகலாதன் எப்படி பயப்படலையோ, நாராயணன் இருக்கானா தெரிகிறான், திருஷ்யதே தெரிகிறான்னு சொன்னானோ, அது மாதிரி தைரியமாக ராமநாமம் சொல்கிறத நான் விடமாட்டேன்ட்டு திருடமாக இருக்கணும். அந்த ராமநாமம் பாதுகாக்கும். கழுத்தில் கத்தி வரும்போது பயப்படக்கூடாது. சுத்தமாக பயத்தை திறந்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கிட்ட, என்னை பாதுகாக்கிறது என் ராமநாமா அப்படின்ற திருட நிஷ்டையோடு நீ நாமா சொல்லணும்னு சொன்னால் அந்த நாமம் அவனுக்கு பெரிய பலனை கொடுக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மட்டும் கடைப்பிடிங்க. எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்லிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. அதே சமயத்தில் தேவையில்லாத மூணாவது மனுஷாலோட பக்தி இல்லாதவங்களோட, நாம பக்தி இல்லாதவங்களோட சகவாசத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தனிமையில் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படி சத்சங்கன்னா நாம சொன்னோமா அதோடு நேரணும். தேவையில்லாத அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு ராமநாமம் தான் முக்கியம். சத்சங்கத்தை பற்றி கூடணும் பேசணுன்னா இருக்கட்டும், அவர்கள் அப்படி இருக்கட்டும். அப்புறமா அவங்களுடைய குணங்களையும் அவங்களுடைய தோஷங்களையும் அப்புறமா பார்த்து நம்ம மனசில் அப்படியே ஒட்டிக்கும். அந்த பாசி நம்மளுக்கு ஒட்டிக்கும். புரியுதுங்களா? அவங்க குடும்ப கதையெல்லாம் பேசணும். அந்த பாசி ஒட்டிச்சுன்னா நாமத்தில் நிஷ்டை போயிடும். நாம நிஷ்டையில் இருக்கணும், தபஸ் கூடணும்னு சொன்னால் இந்த மாதிரி சகவாசங்கள்லாம் தவிர்க்கணும். அவர் நல்லவங்களே ஆனாலும் பக்தர்களே ஆனாலும் இந்த ஊர் வம்பு பேசுறதெல்லாம் தவிர்க்கணும். அதே சமயத்தில் நல்ல விஷயம் வந்தால் பார்க்கலாம். பக்தி விஷயங்களாக இருந்தால் இது மாதிரி நான் சொன்னல ஃபேஷன் ஷோ மாதிரி பஜனைகள் பண்ணுறாங்கன்னு அது மாதிரி விஷயம் வந்தால் பார்க்கக்கூடாது. தள்ளிட்டு போய் நேரணும். அவ்வளோதான். ஓகேவா? ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சாதமளிக்கு ஜெய். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தால் இன்னும் என்னென்னலாம் ராமநாமத்தில் நான் கடைப்பிடிக்கிறது நிறைய விஷயம் கடைப்பிடிக்கிறேன். அதில் சில விஷயம் தான் நான் சொன்னேன். இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்கிறது இருந்தால் எனக்கு அப்புறமா, ஏன்னா இப்போ 50 நிமிஷம் ஆச்சு, நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் படிப்படியாக. இன்னொரு பகுதியில் சொல்லலாம். ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். ராம ராம ஸ்ரீ ராமநாம சங்கீதனுக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சாதமல்லிக்கு ஜெய், ராம 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 ராம. இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ எதை ஃபாலோ பண்ணுறியோ ஃபாலோ பண்ணலையோ, நீ துராச்சாரத்தில் இருந்தாலும் சரி, நீ மாம்சபக்ஷன் பண்ணுறவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ மதுபானம் பண்ணுறவனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சூதாடுறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட கீழே இருக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமத்தை மட்டும் விடாது.
புரியுதுங்களா? நான் சொல்கிற இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் மௌனத்தை கடைப்பிடிக்க முடியும். என்னால் பேச தான் முடியும். என்னால் வளவளன்னு பேசாமல் இருக்க முடியாது. ஊரும் பேசாமல் இருக்க முடியாது. நான் என் வேலையே அப்படியேப்பட்ட வேலை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் சூது பார்த்தா தான் நடந்துக்க முடியும். நான் போய் எதனா பண்ணிக்கோ. நான் என்ன சொல்கிறேன், கூட ஆட் பண்ணிக்க நாமத்தை. கடைசியில் கடைப்பிடிக்க வேண்டியது இது ஒன்று தான். மற்ற நற்குணங்கள் இப்போ நான் சொன்னது மௌனத்தை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் கடைப்பிடிக்க முடிஞ்சால் கடைப்பிடிக்க முடியல நாமத்தை விடாத. இந்த ஒன்றாவது கடைப்பிடி. நாமத்தை தொடர்ந்து சொல்லினேவா, அதுவே உன்னை பக்குவப்படுத்திடும். உன்னை நல்ல ஒரு நீ எப்படியாப்பட்ட துராட்சத்தில் உள்ளவனாக இருந்தாலும் நாம உன்னை தர்மாத்மாவாக தான் சிப்ரம் பௌதி தர்மாத்மா உன்னை தர்மிஷ்டனை தான் மாற்றமே தவிர உன்னை கீழே தள்ளாது. நீ அப்புறமா நீ எல்லா தர்மங்களையும் நல்லா ஸ்ரத்தையோடு கடைப்பிடிப்ப, நம்பிக்கையோடு கடைப்பிடிப்ப. இந்த ஆஸ்திக்கிய தர்மத்தை, பாகவத தர்மத்தை அந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டுடும். உன்னை அந்தளவுக்கு பக்குவப்படுத்திடும் இந்த ராமநாமா அதான் ராமநாமாவை சொல்கிறவங்க தர்மத்தில் தான் இருப்பாங்களே தவிர தர்மத்தை விட்டு விலக மாட்டாங்க. தொடர்ந்து ராமநாமா சொல்லுங்கள். ராம 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 ராம. இது ஒன்றை மட்டும் நீங்கள் எதை கடைப்பிடிக்கலையோ இந்த ஒன்றை மட்டும் கடைப்பிடிங்க. ராம 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 ராம. வேறு பேச்சு பேசாதீங்க. இந்த நாமா சொல்கிறத தவிர வேறு கவனம் தேவையில்லை, வேறு பேச்சும் தேவையில்லை. அவள் தான் பண்ணிகிட்டே போங்க. அது தன்னாலே நம்மளுக்கு அது குருவாக இருந்தால் நம்மளுக்கு எல்லா பக்குவத்தையும் கொடுத்துரும். ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சகல சாதுமல்லி கி ஜெய். ராம ராம ராம.